ஸ்வேதா பாவ் பஜ்ஜி சும்மா மேல வந்து ஜூஸ் எடுக்கலாம்னு வந்தோம். இப்படி பாவ் பஜ்ஜியை பார்த்து மயங்கிட்டு உட்காந்து காரம் இருந்ததா நான் தோணுது. உங்களது என்னது? அதே பாவ் பஜ்ஜியா? இல்ல இது வேற. இன்னைக்கு வந்து டே 4. அழகா ஒரு ராட் பண்ணி வச்சிருக்காரு. லாஸ்ட் டே அவ்வளவுதான். இன்னைக்கு ராட் பண்ணி வச்சிருக்காரு. நாங்க போய் சாப்பிட்டு வரதுக்குள்ள ஸோ இங்க பாத்தீங்கன்னா டக்கி குவாக் 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 கியூட்டா இருக்கு அந்த ரூம்ல. சரி வணக்கம். ஸோ இப்போ வந்து நல்லா எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே 4 லஞ்சுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மண்டை மேல இருக்கும் கொண்டையை மறந்துட்டேன், கம்மலை மறந்துட்டேன். இவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன், மண்டை மேல இருக்கும் கொண்டையை மறந்துட்டேன். இது பண்ண பாத்தீங்களா சர்ஃபிங், அப்ப போட்டது. அவ்வளோ பெரிய அப்பா டக்குறாரு நீ இருடா. இது ரொம்ப ஹார்டா இருக்குல்ல. வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் வந்துட்டு கரீபியன் லஞ்சாம். நீ போய் உட்காரலாம். ஃபர்ஸ்ட் நல்ல கூட்டம். நாங்க வந்தது இப்ப வந்து 140. இப்பவே நல்ல கூட்டமா தான் இருக்கு. நான் நினைச்சேன் யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த ரொம்ப லேட்டா வரேன் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா கூட்டம் இருக்குதான் செய்யுது. பஃபே ஹால்ல எப்பவுமே கூட்டம் இருக்கும் போல இருக்கு. 3:30 வரைக்கும் லஞ்சு. ஸோ 2 o'clock ஒரு ஷோ இருக்கு, ஐஸ் ஷோ. அது தெரியல எனக்கு போக மாட்டோமான்ட்டு. நம்ம சூப்ல இருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்துட்டு இது பீஃப் சூப்பாங்க. இது வந்து பீஃப் சூப். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்மோக்டு பொட்டேட்டோ சூப். இது வந்து வெஜிடேரியன். ஆக்சுவலி அவங்க கிட்ட கேட்டேன், இதுதான் வெஜிடேரியன். ஸோ எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்க என்ன ஆப்ஷன்ஸ், எல்லாத்துலேயும் வந்து அவங்க ஒரு வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு வெஜிடேரியன்ஸும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஆஸ் யூஷுவல் நேற்று பார்த்த மாதிரி வெஜ்ஜி பர்கர் என்ன கேட்டு வாங்கிக்கலாம். இங்கே பர்கர்ஸ்க்கான எல்லாமே இருக்கு. அவங்க மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணுறது டெசர்ட் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் ஐ திங்க் சிக்கன் ஃபிங்கர்ஸ் நம்ம பார்த்தோமான்னு தெரியல, அது இருக்கு. பிரெட் புட்டிங் அது ஒரு நாள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து சப்பு மாதிரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, சப்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு மங்கோலியன் ஸ்டிர் ஃப்ரை சிக்கன். ஆக்சுவலாக ஐ திங்க் நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே இது அந்த சைட் பர்கர்ஸ் இருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நிறைய ரெப்படிட்டிவாக இருக்கு, ஆனால் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வைக்காங்க. இங்கே வந்து மேஷ்டு பொட்டேட்டோ வச்சுருக்காங்க, இங்கே வந்து கிரேவி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து ரோஸ்மெரி லெமன் ரோஸ்டட் சிக்கன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து ப்ராக்லி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து க்ரீமி பொட்டேட்டோ வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாஸ்தா வித் ரொப்பாட்டோ ஸ்பினாச் இன் கார்லிக் க்ரீம் சாஸ். ஓவா, இது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேன்சியர் ஃபிஷ் வச்சுருக்காங்க. இது வேற ஒருத்தவங்களோட எடுத்த பிளேட்டு, செம்மையாக ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக. அப்புறம் இது வந்துட்டு டொமேட்டோ லெமன் சாஸ். ஓகே, இதே நம்ம நெக்ஸ்ட் ஆயிலில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே எடுத்துட்டு அங்கே பார்த்தீங்களா கீழே ஒரு இதுக்குமே கீழே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரே இடம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இங்கே வந்து சாரி, இங்கே வந்து ரோஸ்டட் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வீகன் மீட் லோஃப் இன் மேரினரா சாஸ். ஓகே, வீகன் அப்படின்றவங்க வந்துட்டு வீகன்னா அப்போ வெஜிடேரியன்னா தான் இருக்கணும். வீகன் மீட் லோஃப்னா எனக்கு தெரியல, மேபி மீட் லோஃப்னா லைக் அந்த சோய் இது அந்த இதில் வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து லென்டில் சில்லி. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் பட்டர்நட் ஸ்குவாஷ் வித் சல்சா அண்ட் வர்டே சாஸ். இது வந்து போர்க் சாப்ஸா. இது வந்து பார்பிக்யூ சாஸ். இதுக்கப்புறம் இது வந்து பீஃப் அண்ட் ஆலிவ் கேஸ்ரோல். இது வந்து ரைஸ். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நான்வெஜ்ஜும் இருக்கும், வெஜிடேரியனும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம்
ஸ்பெஷல் இங்கே வந்து பிளேட்ஸ் வந்து சுட சுட வச்சுருக்காங்க. பிளேட்ஸ் அண்ட் இதுதான் லைக் ஃபோர்க் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பிரெட்ஸ் சூப்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷிப்பு பயங்கரமாக ஆடுது. இப்போ சடனாக நடக்க முடியல, அந்தளவுக்கு ஆடுது. ஸோ இங்கே வந்து அதே தான் லென்டல்ஸ் வச்சுருக்காங்க. வா இங்கே வந்து சாட்டட் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குங்க. ஓ இந்த மேஷ்டு பொட்டேட்டோ வச்சுருக்காங்க. ஓ பயங்கரமாக ஆடுது, என்னன்னு தெரியல. இத்தனைக்கும் 11th ஃப்ளோரில் தான் இருக்கும். நல்லாவே ஆடுது. எனக்கு தான் ஆடுது தெரியுதா இல்லை எல்லாருக்கும் தெரியுதான்னு பார்த்தல. எல்லாம் குடிகாரங்க நடந்து போகிற மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஃபிஸ் வச்சுருக்காங்க. காஃபி அண்ட் ஹாட் வாட்டர் வச்சுருக்காங்க. ஸோ என்ன எடுத்துக்கலாம். நின்றுட்டு இருந்தா பெருசா தெரியல, நடக்கிறோம் அப்படின்னா நல்லாவே தெரியுது. ஸோ அதே மாதிரி திருப்பி இந்த இடத்துல சூப் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நான் வாட்டர்மெலன் எடுக்க போகிறேன். ரொம்ப நல்லா இருக்கு சீட்ஸோட, லைக் அந்த டேஸ்ட் தெரியுது. ஸோ இங்கே வந்து மேங்கோ பிக்கிள் இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து தால் மக்கானி வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு ஆலு கோபி வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு ரோட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராபாடி ஃபிஷ் கரியா ஃபிஷ் ஹைட்ராபாடி. அதுக்கப்புறம் சுட சுட அங்கே பாருங்க, அங்கே போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அங்கே தெரியுது அவங்களுக்கு, அங்கே வந்து தவா மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே சுட சுட போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு எம்மி இது பாக்கெட், அப்புறம் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ். அங்கே ஒரு ஸ்டிர் ஃப்ரை பார்த்தோம், அது சிக்கன்லாம் இருந்தது. ஸோ இங்கே ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நூடுல்ஸ். அவ்வளோதான். இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம சாலட் வேணும்னா சாலட் பண்ணிக்கலாம். வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வச்சுருக்காங்க, கட் பண்ணாத ஃப்ரூட்ஸும் வேணுங்கிறவங்க எடுத்துக்கிற மாதிரி. சரி ஓகே, நம்ம பிளேட் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. அம்மா பிளேட் பாத்தீங்கன்னா what is this? இது வந்து தால் மக்னி, அப்புறம் ரோட்டி, அதுக்கப்புறம் வந்து வெஜ்ஜீஸ், அதுக்கப்புறம் ஆலு, அதுக்கப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா கேக்கு, அப்புறம் என்னது வாட்டர்மெலான் அண்ட் பைனாப்பிள். எப்படி சூப்பர். ஸோ நாங்கள் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அம்மாவுடைய பிளேட், இது என் பிளேட்டு, இது ஃபிஷ் பிளேட்டில் வந்துட்டு வெஜ்ஜி பர்கர், அதுக்கப்புறம் வந்துட்டு மேக் அண்ட் சீஸு. ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம் இல்லைடா. ஆஸ் யூஷுவல் கடலோரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுதான் லாஸ்ட் லஞ்ச் இன் க்ரூஸ். ஓ இதான் டெய்லா? ஆமாம், எழுந்து காமிச்சிங்களா வெளில? காமிங்க. ஓ இதுதான் டெய்ல் அண்ட் இங்கே பாருங்க, இதுதான் பின்னாடி கடைசி சீட்ல உட்காந்துருக்கோமா. பரவாயில்லையே மாம்ஸ். லாஸ்ட் லஞ்ச்மா க்ரூஸ்ல. ஓ மை காட், I'm going to miss the cruise. இந்த மாதிரி யார் நமக்கு வேலைக்கு சோறு போடுவாங்க? அது இப்படி இவ்வளோ வெரைட்டியான சோறு அவன் போடுவான். அதை நினைச்சாலே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா, யார் உனக்கு வேலைக்கு இந்த மாதிரி சோறு போடுவாங்க? அதுவும் வெரைட்டியான சாப்பாடு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த ஆக்சுவலா பிளேட்ஸ் விழுந்துச்சு. எங்க விழுந்தது பிளேட்ஸ்? இன்னப்பா பயங்கரமா ஆடுது சடனா இங்க பின்னாடி. கிருஷ்ணா ஆடிக்கிட்டே வர்றாரு. கிருஷ்மா ஐம் ஹியர். ஸ்ட்ரைட்டா நில்லு பார்க்கலாம். நில்லு அங்கே நில்லு. ஸ்ட்ரைட்டா நிக்கிறியான்னு பார்க்கலாம். அங்கே நில்லு. ஆடல? ஆடாத கஷ்டப்பட்டு நிக்கிற மாதிரி இருக்கு.
அங்க பாருங்களா அவர் நடக்கிறது. ஸோ டெசர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமாக இருக்கு. நான் தான் சதீஷ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பத்திரமா நம்மளை கூட்டின்னு போயிடுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ப்ளூபெர்ரி டொட்டேஃபை. இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் இல்லை, சரி இதை நான் எடுப்போம். நல்லா இருக்கு பார்க்கவே, கலர் கலராக இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியல, இது சாக்லேட் பார். இது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கும், இது எடுப்போம். ஓ இது வந்து சாக்லேட் கேப்புச்சினோ. சரி நம்ம அப்புறம் எடுப்போம். அது வந்து மாச்சா பேஷன் மூஸாங்க. ஸோ நம்ம இந்த ரெட் கலர்ல ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா, இது என்னடா ஒட்டிக்கிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் டெசர்ட்ஸ் இருக்கு. ஐ திங்க் சேம் டெசர்ட்ஸ் தான் நினைக்கிறேன். குக்கீஸ் மட்டும் நம்ம இருக்கு, குக்கீஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். oatmeal raisins cookie, lemon cookie, no sugar. Oh. போதும் ரெண்டு போதும். சரி ஓகே, அங்கே போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். அணிக்குட்டி வேற வாந்தி வருதுன்னு புலம்பிட்டு இருக்குது. அதுவே எனக்கு பயமா இருக்குது, வாந்திக்கு இந்த எடுத்துட போறான்னுட்டு. இவன் தொத்திக்கிட்டு நிக்கிறான். என்ன அம்மா தூங்கிட்டாங்க? நல்லா தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கா? இவனை கண மூடிட்டு இருக்கான். என்னடா இது, சரக்கடிச்சவன் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்க? என்னடா ஜர்க்கு வேற குடிச்சு. இல்ல ஸ்ட்ரைட்டா இல்ல, நீ எப்படி ஆடுவ, இப்படி இப்படின்னு ஆடுறியான்னு பாக்கலாம். இங்க இல்ல ஆமா இப்ப கொஞ்சம் கம்மி. ஆக்சுவலி முதல்ல பயங்கரமா இருந்தது, பாத்திரம்லாம் உருண்டை சத்தம் கேட்டுருச்சு. நான் கூட அம்மா கிட்ட பயந்து கேட்டேன். இல்ல பாத்திரம் எடுத்து வச்சுட்டாங்க போல இருக்கு அதுக்குள்ள. நான் போய் கேட்டேன், அம்மா கிட்ட கூட கேட்டேன், நம்ம பத்திரமா ஊருக்கு போய் சேர்ந்துருவோம்மா, எதனா ஆயிடுமா அப்படின்னு. அம்மா இல்ல பாதி தூரம் வந்துட்டோம், கவலைப்படாதீங்க. கிருஷி வேற லைஃப் போட்ல இருக்கு, பிரச்சனை இல்ல. கிருஷி இதாப்பா சொன்னா, லைஃப் போட்ல இருக்கு, பிரச்சனை இல்லைன்னா. 3 மணி தான் அது, இன்னும் நைட்டு ஃபுல் டிராவல் இருக்கு. பின்னாடி இந்த சன் வருதா, மூஞ்சி மேலே சன். பாவம் அன்னைக்கு மூஞ்சி மறைக்கும், அணிக்குட்டி தூங்குது. ஸோ டெசர்ட் செஷன் இது ரெண்டும் அணி ஏற்கனவே எடுத்து வச்சுங்கன்னா, ஸோ அதனால நான் எடுக்காம அப்படியே வந்துட்டு ஆன் இருக்கா இல்லையா அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ தட் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஏதோ பேஷன் இதுன்னு போட்டிருந்தால நல்லா இருக்கு ஆக்சுவலி. சாக்லேட் பார் நம்ம வந்துட்டு ஐ திங்க் நேத்து சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன், நேத்தா முந்தா நாளோ. இன்னும் நான் சாப்பிடும் போது நல்லா இருந்தது, இன்னைக்கு நல்லாவே இல்லை. இது என்னது, இதுக்கோ பேர் வச்சிருந்தான், கேப்புச்சினோ, சாக்லேட் கேப்புச்சினோ. அது பார்க்க நிறைய இருக்க மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்சம் தான் நல்லா ரொம்ப டேஸ்டியா இருக்க மாதிரி இருக்குல்ல. இது என்னது, இது இதுலயும் ப்ளூபெர்ரி இருக்கு பாத்தீங்களா. இந்த இது ரொம்ப நல்லா இருக்கு.
இது பேர் ஏதோ போட்டிருந்தாங்க, நான் மறந்து போயிட்டேன். ஏதோ பேஷன்னு முடிஞ்சது. உடையல, கிறிஸ்பியா இருக்கணும்ல, உடையாம வந்துட்டு அப்படியே சாஃப்டா கேக் மாதிரி உடையுது. நல்லா இருக்குது. இது ரொம்ப நல்லா. ட்ரை பண்றீங்களா? ஸோ நாங்கள் ஜாலியாக படுத்துக்கிட்டு மணி 5:15 ஆகுது. எழுந்து போய் குடி வந்து பாத்ரூமில் தான். அஞ்சு மணிக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியரா தான் இட்டுச்சு. பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா சன்செட் வந்து சரியாவே தெரியல இல்லப்பா. இன்னும் சன்னே வரல. நாங்க பால்கனிக்காக யாரதான் இருக்கும் சொல்லிட்டு சவுண்டு கேட்கும் அப்படின்றதுனால. எப்படா எனக்கு இன்னைக்கு மூவ்மெண்ட்டு அணி தூங்கிட்டுமா அது மதியம் தனிமா ரொம்ப தள்ளி வலிக்குது. ரொம்ப போட் ஷேக் ஆகுற. போட் ரொம்ப இதுவாச்சா. 5:30 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. ஸோ பயங்கர காத்து, நல்ல காத்து இன்னைக்கு. நல்லா வாபிள் ஆகுது. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கப்பல்ல இருக்கிறோமானே டவுட்டா இருந்தது இல்ல. இன்னைக்கு எப்படி இருந்தது? இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆடுது, நல்லா ஆடுது. வந்துட்டு நாங்க பிரேக்ஃபாஸ்ட் பஃபே தான் சாப்பிட போறோம் இல்லம்மா. நோ சாரி, டின்னர் பஃபே. ஸோ இனிமே வந்து உட்காந்து போய் சாப்பிட்றது தேவையில்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஐஸ் ஸ்கேட்டிங் போகலான்னு பிளான். ஸோ இப்போ நாங்கள் போகிறோம் பார்த்தீங்களா, ஐஸ் ஸ்கேட்டிங் சொன்னோம் பார்த்தீங்களா. இது வந்து கிட்ஸ் ஈவெண்ட். பெரியவங்களும் பண்ணலாம். அதுக்கான டைம் வந்துட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும். வேறு ஸ்டூடியோ பி ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கிட்ஸு தான் அலோவ் பண்ணாங்க. ஒரு லைக் டைமிங் மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம என்டர் ஆகும் போதே ஒருத்தங்க வச்சுட்டு பேண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம டைமிங் கேட்டுக்கணும். அடல்ட்ஸ் வேணும்னா கூட அடல்ட்ஸ் போகலாம். ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணல. லைக் நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் நல்லா உழுந்து வாரி இதிலெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு வராது. கிட்ஸ் விழுந்தாங்கன்னா கூட எதுவும் பெருசாக ஆகாது. ஏன்னா அவங்களுடைய இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். நம்மலாம் உழுந்தோன்னா அவ்வளோதான். ஸோ இது அதே மாதிரி ஒரு ஐஸ் இது இருந்தது, ஷோ இருந்தது. அது மட்டும் நாங்கள் போகவே இல்லை. ஏன்னா நம்ம பிஸியாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சர்ஃபிங்லாம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பண்ணதுனால நம்ம வந்துட்டு அந்த ஐஸ் ஈவெண்ட்டை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கரெக்ட் தான்டா. அதில் அவன் புஷ் பண்ண ரிஷி வந்து எப்போவோ சின்ன வயசில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். லிட்ரலி வந்து அணியோட சின்ன வயசு, மேபி ஒரு 5 இயர்ஸ் அந்த டைமில் வந்து நாங்கள் கிளாஸ் போட்டிருந்தோம். ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி. கோவிட்லாம் வந்தனால அதையும் நிறுத்திட்டான். அது டச் விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு தான் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கணும். அதுதான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இவனுக்கு ரொம்ப பயம். அணி வந்து ஹெல்ப் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க அவன் தனியாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு வந்துட்டு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. நம்மளுடைய ஃபைனல் டேஸ் க்ரூஸ் லஞ்சு இதோட முடியுதுங்க. பாய்.